Hi friends, welcome to the channel. இன்னைக்கு வந்துட்டு different types of hairstyles பார்க்க போறோம் for girls and women's. மெயினா வந்துட்டு for beginners இந்த hairstyles வந்து நல்லா தெரிஞ்சவங்களுக்கு டிஃபரெண்டா ட்ரை பண்றவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். பட் சுத்தமா தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பா வந்துட்டு ஒரு பேசிக் hairstyle ரொம்ப சீக்கிரமா ஈஸியா பண்ற மாதிரி ஒரு hairstyles தான். அது காலேஜ் கோயிங் அப்புறமா ஆஃபீஸ் கோயிங் விமென்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா போடணும் பட் டிஃபரெண்டா ட்ரை பண்ணணும் ஆசையா இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம ஹேர்ஸ்டைல்ல எப்பவுமே வந்துட்டு சீரம் போட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அல்ல நார்மலாக நீங்கள் ஆயில் இருந்துச்சுன்னா கூட வீட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போ இந்த சீரம் லைட்டாக ஒரு தான் வந்துட்டு இந்த சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா சிக்கு இல்லாமல் எந்த டேங்கிள்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஏற வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஹேர்ஸ்டைலாக இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப அழகாக வரும். ஸோ நம்ம வந்துட்டு டேங்கிள்ஸ்லாம் இல்லாமல் நம்ம ஹேரை வந்து நல்லா வாரிக்கிட்டோம். இப்போ நம்ம ஹேர்ஸ்டைல் மாடல் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்ட்டிஷன் எடுத்துக்கிறோம். இங்கேருந்து இங்கே மட்டும்தான் வரப்போகிறோம். ஸோ இங்கேருந்து பாருங்க வந்து அப்புறமா நம்ம பஃப் எடுக்கிற சைடு பாருங்க இவ்வளோ தான் இருக்கணும். கரெக்டாக வந்துச்சா? ஸோ இந்த மாதிரி கிளிப் எடுத்து இப்போ பாருங்க நல்லா பவுன்ஸ் ஆகுது. சைட்ஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு வேணா இன்னும் கூட இந்த பப்பை எடுத்து விட்டுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கேஷுவலாக நீங்கள் விட்டுக்கலாம் இந்த பஃபோட. அல்லதுன்னா இந்த மாதிரி ஒரு கிளட்ச் கிளிப் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இப்படி நீங்கள் வச்சு இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹேர்ஸ்டைல் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹேர்ஸ்டைல் லுக் பாருங்க. இந்த ஹேர்ஸ்டைல் லுக் வந்துட்டு பஃப் மாடல். நான் வந்து உள்ள எந்த பஃப்பும் வைக்காம நான் ஹேர்ஸ்டைல் பண்ணியிருக்கேன். நான் செகண்ட் மாடலை வந்துட்டு பஃப் வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஹேர்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷார்ட் ஹேருக்கும் நல்லா இருக்கும், மீடியம் அண்ட் லாங் ஹேருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் கேஷுவலாக வந்துட்டு சல்வாஸ்க்கு வேர் பண்ணிக்கலாம், சாரீஸ், மாடர்ன் ட்ரெஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு லுக்கு தான். அண்ட் நீங்கள் லைட் சீரமோ லைட் ஆயில் வச்சு அப்ளை பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் ரொம்ப ஆயில் அப்ளை பண்ணால் இல்லை ரொம்ப சீரம்லாம் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த பஃப் வராது. ரொம்ப திக் ஹேராக இருக்கவங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி பஃப் வந்துடும். ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு செகண்ட் மாடலில் நான் பஃப் வச்சு காமிக்கிறேன். அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஹேர்ஸ்டைல் பார்க்கலாம். இதுக்கு நம்ம பஃப் எடுத்துக்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் பஃப் தான். ஸோ நம்ம அகெயின் இப்படி இங்கேருந்து இங்கே எடுக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து இதுவும் இங்கேருந்து இந்த ஹேர்ஸ்டைலும். ஸோ நம்மளோட பஃப் வைக்கிறதுக்கு பாருங்க இங்கே நம்ம பஃப் வைக்க போகிறோம். ஆக்சுவலி பாருங்க நல்லா ஹை பஃப் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்க இந்த பஃப் வச்சா
இப்போ இந்த மாதிரி பஃப் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு கிளச் கூட விட்டு இப்படி பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஹேர் ஸ்டைல் தேர்ட் மாடல். இந்த மாதிரி கிளிப் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆடுல இப்படி எடுத்தது இதை நான் காட்டியிருக்கேன்ல, இந்த மாதிரி கிளச்ல நீங்க எவ்வளோ இது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு. தேர்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட் பஃப். இந்த சைட் பஃப் பாருங்க, இங்கேருந்து இங்கே வந்து பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இங்கே என்ன எவ்வளோ கிளிப்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். நான் பாருங்க இந்த மாதிரி கிளிப்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேரும் விட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அல்லதுன்னா அகெயின் நீங்கள் வந்துட்டு போனிடைல் போட்டுக்கலாம், கிளப் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது ட்ரெடிஷ்னல் வேர்க்கும் ரொம்ப அழகாக இருக்கும், கேஷுவலாக மாடர்னாக அழகாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு சாரீலாம் கட்டினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் மாடல். ஸோ அது நான் இங்கே இருந்து எடுத்துக்கிறேன். இங்கிருந்து ஓவராலா நான் இப்போ பஃப் எடுத்துக்க போறேன். இப்போ பாருங்க, இங்க இருக்குல்ல, இதுல வந்துட்டு நான் இப்படி கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு இந்த மாதிரி கிளட்ச் எடுத்து பாருங்க, இப்படி கூட பண்ணிக்கலாம். சுருட்டி இப்படி வச்சு அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல்ஸை கொஞ்சம் நீங்கள் ஓகே இதை இப்படி சுருட்டி அவ்வளோதான். இந்த ஹேர் ஸ்டைல் பாருங்க, இந்த ஹேர் ஸ்டைல் பாருங்க, ஃபோர்த் மாடல்.
உங்களுக்கு வந்துட்டு இது சாரீக்கு நல்லா இருக்கும். இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக நல்லா இருக்கும். ஏன்னா இது கைண்ட் ஆஃப் ஒரு ரெட்ரோ லுக் மாதிரி இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் மாடல் பார்க்க போகிறோம். பாருங்க, நல்லா வலிச்சு பார்க்குங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எப்போ தூக்கிக்க முடியுமோ அவ்வளோ தூக்கிக்கோங்க. நான் பாருங்க எங்கே கொண்டு வந்திருக்கேன்னு, என்னோட ஹேர் இங்கே கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹேரை. இப்போ நான் பேண்ட் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க, இந்த பேண்ட், இந்த பேண்டை இதை நீங்கள் லைட்டாக இப்படி வாரி விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் பார்த்தோம். அண்ட் 5 மாடல்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் பார்த்தோம். இந்த 5 மாடல்ஸுமே வந்துட்டு சிம்பிளாக அண்ட் ரொம்ப ஈஸியாக குயிக்காக நம்ம காலேஜ் ஆஃபீஸ்க்கு போகும்போது நம்ம வந்துட்டு பண்ணுற மாதிரி ஒரு மாடல்ஸ் தான். இந்த 5 மாடல்ஸை வச்சு நம்ம ஒரு 10 கைண்ட் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் நம்ம பண்ணலாம். இந்த 5 மாடல் ஹேர் ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரீஸ், குர்த்திஸ், சல்வார் அண்ட் மாடர்ன் ட்ரெஸ் எல்லா லுக்குக்குமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் அண்ட் ஆப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு நிஜமாவே இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவில் இந்த மாதிரி ஆடு வீடியோஸ் ரொம்ப பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நான் ஆடு வீடியோஸ் வந்து நான் ஃபர்தராக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த நான் காட்டின இன்னைக்கு 5 மாடல் ஹேர் ஸ்டைல்ஸும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேராக இருக்கட்டும், மீடியம் ஹேராக இருக்கட்டும், லாங் ஹேராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சூட் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த பேசிக் ஹேர் மாடல்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி ப்ளீஸ் டூ கமெண்ட் அண்ட் நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்துட்டு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ அன்டில் தென் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். If you like this video, like it, share it, subscribe it and மறக்காம bell button press பண்ணுங்க for more videos. Thank you.